வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்எஸ் பேசி தமிழ் கிச்சன். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, அதிர்ஷ்டம் பெருக, நம்ம நினைத்த காரியங்கள் எல்லாத்துலயுமே வெற்றிகள் கிடைக்க மீனாட்சி அம்மனை வழிபடக்கூடிய உகந்த நாள் பத்தி தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க. இந்த வீடியோவுக்கு நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு, சப்போர்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு உகந்த நாள் இருக்குங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு சொன்னா அம்மன்களுக்கு வந்துட்டு வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை அப்படி வந்துட்டு முக்கியமான நாளா இருக்கும். ஆனாலும் பாருங்க, ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு தனிப்பட்ட நாள், ஒரு விசேஷமான நாள். இந்த தெய்வத்துக்கு இந்த நாள் தான் உகந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நாட்கள் இருக்குங்க. அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நான் வந்துட்டு கஷ்டத்தோட கஷ்டம், அவ்வளோ ஒரு கஷ்டம். நான் வந்து மதுரையில் இருக்கும்போது என்னோட அம்மா வேற இறந்துட்டாங்களா. அந்த டைம்ல என்ன பண்றதுனே தெரியல. அவ்வளோ ஒரு பயங்கர கஷ்டம், தாங்க முடியாத வேதனை, தாங்க முடியாத கஷ்டம், துயரம், துக்கம் அவ்வளோ இருந்துச்சுங்க. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே வழியில, 2 பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்க போறோம், எப்படி வளர்க்க போறோம், என்ன பண்ண போறோம். இதுக்கு இடையில வந்துட்டு அம்மா இறந்து போன துக்கம் வேற. என்னால வந்து அந்த நேரத்துல வந்துட்டு மீண்டு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இது மட்டும் இல்லைங்க, நம்மளுக்கு அந்த நேரத்துல நம்ம ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற நேரத்துல நம்மளுக்கு ஆதரவா இருக்கிறத விட நம்மளுக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்கறதுக்குன்னே ஒரு கூட்டம் சுத்திக்கிட்டு இருக்கும். நம்ம வீட்டுக்குள்ளேயே, நம்ம குடும்பத்துக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் நான் இருந்தேன். அவ்வளோ ஒரு கஷ்டம், தாங்க முடியாத கஷ்டம், தாங்க முடியாத வேதனை, அவ்வளோ ஒரு கஷ்டம். நம்மளை போட்டு நம்மளை அந்த நேரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அவ்வளோ ஒரு கஷ்டப்படுத்தி பாக்குறதுக்குன்னே ஒரு கூட்டம் காத்துக்கிட்டு இருக்குங்க. ஆனா வந்து என்னோட அம்மா, அப்புறம் என்னோட பாட்டி, என்னோட அம்மா வழி பாட்டி தாத்தா, என்னோட அப்பா வழி பாட்டி தாத்தா, இவங்க எல்லாமே வந்துட்டு தான தர்மம் நிறைய பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பூஜை புனஸ்காரங்கள் வந்துட்டு நிறைய பண்ணியிருக்காங்க. ஒருவேளை அந்த பாக்கியம் தான் நம்மளை வந்துட்டு அப்படி இழுத்து போச்சோ தெய்வத்தை நோக்கி அப்படின்னு கூட இப்ப நினைக்கிறேன். ஆனா நான் எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தைங்கள் பிறந்த பின்னாடி வரைக்கும் கூட எனக்கு வந்து தெய்வத்திட்ட அந்த அளவுக்கு வந்து ஈர்ப்பு வரலங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப ஈர்ப்புலாம் வரல. அவ்வளவு சாமி கும்பிடுற குடும்பத்துல பிறந்தாலும், அவ்வளோ ஆச்சாரமான குடும்பத்துல பிறந்திருந்தாலும், ஆனா வந்துட்டு நான் வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு விரும்பி சாமியை கும்பிடலங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் எனக்கு என்ன பண்றேனே ஒண்ணுமே புரியல. அந்த டைம்ல நான் பிடிச்சுக்கிட்டதான் மீனாட்சி அம்மன். ஒருவேளை அது வந்துட்டு என்னோட பூர்வ ஜென்ம புண்ணியமாவும் இருக்கலாம். ஒருவேளை இந்த கதையை நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது உங்களோட பூர்வ ஜென்ம புண்ணியமா கூட இருக்கலாம். நான் வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்துட்டு மீனாட்சி அம்மனை வந்துட்டு அறிமுகம் கிடைச்சிச்சு. ஆனா வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த வீடியோ மூலமாவே உங்களுக்கு கிடைக்குது இல்லையா, அதனால வந்துட்டு நீங்களும் வந்துட்டு பெரிய பாக்கியசாலி, அதிர்ஷ்டசாலி தாங்க. இந்த மீனாட்சி அம்மனை வந்துட்டு கும்பிட போறதுக்கு நான் வந்து சாதாரணமா வந்துட்டு எங்க அம்மா அப்பா கூட்டிட்டு போவாங்களே தவிர கோவிலுக்கு, ஆனா வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு போனது கிடையாது மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு. ஏதோ நமக்கு ஊர்ல இருக்கிற பெரிய தெய்வம் அந்த முறையில தான் நான் வந்துட்டு மீனாட்சி அம்மனை போயிட்டு பார்த்துட்டு வந்திருக்கேனே தவிர ரொம்ப ஒன்றி போய், மனசு ஒன்றி போய் எந்த தெய்வத்தையும் அது வரைக்கும் நான் வந்து கும்பிட்டதில்லை. அப்போ வந்துட்டு எனக்கு ரொம்ப மனசு வேதனைப்பட்டு அப்படியே சின்ன பின்ன மன வேதனை, மன சுக்கு நூறா உடஞ்சு போயிருந்து தரணுங்க அந்த டைம் வந்துட்டு. அப்போ வந்து அந்த டைம்ல நான் ஒரு நாள் என்ன செஞ்சேன், மீனாட்சி அம்மன் கோயில் போயினேங்க. போயிட்டு அப்படியே எனக்கு பார்த்தோன்னே எனக்கு எங்க அம்மாவை பார்த்த மாதிரியே இருந்துச்சு. அப்படி ஒரு அழுக வந்துருச்சு. அப்படி மனசு நொந்து போய் அப்படி ஒரு அழுக வந்துருச்சு. அந்த அம்மாவோட கர்ண பார்வையை பார்த்தீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கே வந்துட்டு அம்மா வந்துட்டு எவ்வளவு ஒரு அன்பு பாசம் மிக்கவங்க, நம்ம மேல கருணை காட்டுறவங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியுங்க. அந்த மாதிரி வந்துட்டு அப்படி கடன்னு கண்ணீர் தண்ணி கொட்டிடுச்சு பாருங்க. என்னோட பிள்ளைங்களுக்கு வந்துட்டு புக்கு வாங்கி கொடுக்க வழி இல்லை, அடுத்த வேளை சாப்பாடு கொடுக்க வழி இல்லை. நான் பட்னியா கிடந்தது ஒரு அந்த காலம்தான். நான் நிறைய நேரம் வந்துட்டு தண்ணி குடிச்சிட்டு உயிர் வாழ்ந்ததும் அந்த நேரம் தாங்க. அப்போ வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு மீனாட்சி அம்மனை பார்த்துட்டு அப்படி ஒரு அழுக எனக்கு. நான் இது கொடு அது கொடு எதுவுமே வேண்டலை. அப்படி ஒரு அழுதுட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேங்க. வந்துட்டு உண்மையிலேயே எனக்கு வந்துட்டு அடுத்து என்ன பண்றேன்னே தெரியல. ஏதோ ஒரு அவள் கடன் புக்கு கிடைச்சிச்சுங்க. புக்கு கிடைச்சப்ப அதுல வந்து நகை செய்யறது, அதாவது வந்துட்டு கவரிங் நகை, நெக்லஸ் செய்யறது பத்திலாம் வந்துட்டு ஒரு இது போட்டிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு அக்கா வந்து கொடுத்தாங்க அந்த புக்கு. அப்போ வந்துட்டு ஒவ்வொரு தடவையுமே அந்த புக்கு வரும்போது ஃபுல்லா அந்த இது வந்துகிட்டு இருந்துச்சுங்க, இந்த நகை செய்யற பத்தி. அது வந்து நல்லா நான் கத்துக்கிட்டேங்க. கத்துக்கிட்டாலும் அதுல ஒன்றும் பெருசியா லாபம்லாம் எனக்கு கிடைக்கலங்க. ஏதோ அப்போதைக்கு என்னோட பொழுது ஓட்டுறதுக்கு, அப்போதைக்கு என்னோட பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு ஏதோ வந்துட்டு எனக்கு விடிவு காலம் கிடைச்சிச்சுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா என்னோட கஷ்டம், அதாவது பிள்ளைங்களை
பட்னி இல்லாமல் பிள்ளைங்களை ஓரளவுக்கு வளர்க்குற அளவுக்கு எனக்கு வந்துட்டு ஓரளவு கை கொடுத்துச்சுங்க. அது நாங்கள் 3 பேரும் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்ட நேரம், அது அவ்வளோ ஒரு கை கொடுத்துச்சு அந்த டைம் வந்துட்டு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அப்போ தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டி, ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன். அவங்க வந்துட்டு அந்த கோவில் கட்டினவங்க, அந்த பாட்டி பெரிய கோவில், அது எங்கள் மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலுங்க. அந்த கோவிலில் அந்த பாட்டி எப்போவுமே இருப்பாங்க. அவங்க கோவிலில் வந்துட்டு எப்போவுமே இருப்பாங்க. அந்த டைமில் வந்துட்டு அந்த பாட்டி சொன்னாங்க, என்னை கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணாங்க, தலையில் கை வச்சு, நீ நல்லா இருப்பப்பா, கவலைப்படாத, பார்த்தாலே வந்துட்டு நீ ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன்றது தெரியுது, நீ வந்துட்டு மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு. அது எப்படிங்க நான் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போனேன், நான் வேண்டினேன்றலாம் அவங்களுக்கு தெரியும்னே எனக்கே தெரியல. நீ வந்து புதன்கிழமையில போ, அந்த டைமில் போனீங்க அப்படின்னு சொன்னால் உன்னோட கஷ்டம் எல்லாம் இருக்கு இடம் தெரியாமல் போகும். மீனாட்சி அம்மனுக்கு ரொம்பவே உகந்த நாள் வந்துட்டு புதன்கிழமை, அந்த டைம்ல போ அப்படின்னு சொன்னாங்களா. அது வந்து சாஸ்திரப்படி புதன்கிழமை வந்துட்டு மீனாட்சி அம்மனுக்கு ரொம்பவே உகந்த நாள்ப்பா, அந்த டைம்ல நீ போய் வேண்டு, உன்னோட வேண்டுதல் எதுவா இருந்தாலும் பலிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்துட்டு நான் என்ன செஞ்சேன், வாரத்துல 2 நாள், அப்பெல்லாம் வந்துட்டு வெள்ளி சனிக்கிழமை 2 நாள் போறது, அந்த பஸ்ஸுக்கு போறது கூட என்கிட்ட சுத்தமா காசு இருக்காதுங்க. அப்படியே மயக்கம்லாம் வரும், மதியம் ஆயிரும், சாமி உள்ள இருக்க சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியில வர்றதுக்கு. காலையில் நான் 10:30 உள்ள போய் நுழைஞ்சேன் அப்படின்னு சொன்னா, பிள்ளைங்கெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு போனேன் அப்படின்னு சொன்னா மதியம் ஆயிருங்க, 1 மணி ஆயிரும். அப்ப வெளியில வந்தேன்னா பசிக்கும், தண்ணி துவைக்கும், பஸ்ஸு கூட காசு இருக்காது. பஸ்ஸுக்கு இருக்க காசோட மட்டும்தான் நான் கோயிலுக்கு அந்த டைம்ல போயிட்டு இருந்தேன். கடவுள் கூட எதுவுமே ஒரு விளக்கேற்றி வாங்கி வைக்க கூட என்கிட்ட அப்ப காசு இருக்காது. பாத்தீங்கன்னு சொன்னா என்னோட நிலைமை வந்துட்டு மாற ஆரம்பிச்சிச்சுங்க. இந்த புதன்கிழமையும் அடுத்து வந்துட்டு நான் அந்த சனிக்கிழமை போறது வந்து புதன்கிழமையா மாத்தினேன், புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அந்த மாதிரி போக ஆரம்பிச்சேங்க. அடுத்து வந்துட்டு அடுத்து எனக்கு பஸ்ஸு கூட காசு இல்லைன்னு சொன்னா, அடுத்து கொஞ்ச நாள்ல நான் வந்துட்டு புதன்கிழமை மட்டும் போக ஆரம்பிச்சேன். உண்மையிலேயே நீங்க என்ன நினைச்சாலும் பாருங்க, அந்த கஷ்டம் எல்லாமே எனக்கு இருக்க இடம் தெரியாம போக ஆரம்பிச்சிச்சு. அடுத்தடுத்து இந்த கஷ்டங்கள்ல இருந்து மீண்டு வர்றதுக்கு வழி கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. அடுத்து நான் வந்துட்டு இந்த விளக்குகளுக்கெல்லாம் பெயிண்ட் பண்ணி கடைகளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சேன். சரி, என்னோட கதை இப்படி இருக்கா. அடுத்து பார்த்தோன்னு சொன்னா, எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்க, எங்க சொந்தக்காரங்க, எனக்கு தெரிஞ்சவங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, இவங்கெல்லாம் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க தெரியுமா, இவங்களோட கஷ்டம் எல்லாம் தீருதே, என்ன ஆச்சு, இவங்க பிள்ளைங்களுக்கும் நல்லா படிக்கிறாங்க, ஒழுக்கமா இருக்காங்க, நல்ல பிள்ளைங்களா இருக்காங்க, இவங்க வந்துட்டு கஷ்டம் எல்லாம் தீருது, இவங்களுக்கு என்னதான் பண்றாங்க, இவங்க எந்த கோயிலுக்கு போறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்ப பார்க்க ஆரம்பிக்கும் போது நான் மீனாட்சி அம்மன் கோயில் மட்டும் போறது அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. அடுத்த பட்சம் அவங்களும் வந்து காப்பி அடிக்க ஆரம்பிச்சாங்க, இந்த மாதிரி நீ மீனாட்சி அம்மன் கோயில் போறதுனாலதான் உன்னோட கஷ்டம் தீருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்துட்டு அந்த மாதிரி கஷ்டம் எல்லாம் தீர ஆரம்பிச்சிச்சுங்க. என்னை பார்த்துட்டு நிறைய பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க மீனாட்சி அம்மன் கோயில் போறத. அடுத்து பார்த்தோம்னு சொன்னா, இந்த வழிபாடு பண்றதுக்கு நம்ம மனசு வந்து சுத்தமா இருக்கணும். யாருக்கும் வந்து நம்ம எந்த கெடுதல் மனசார நினைக்க கூடாது. நம்ம கெடுதல் பண்ணாங்க கூட பண்ணிட்டு போறாங்க, அதோட பலனை வந்துட்டு அதை வந்து கடவுள் பார்த்துக்கும். அதனால பாருங்க, மனசு சுத்தமா வச்சுட்டு நம்ம கோயிலுக்கு போனா நம்மளோட எந்த வேண்டுதலுமே நிறைவேறுங்க. அதுவும் பாருங்க, ஒவ்வொரு தெய்வத்துக்கும் எந்தெந்த கிழமைகள் ஸ்பெஷலான நாட்கள்னு சொல்லி பார்த்துட்டு அந்த கிழமையில நீங்க போய் வழிபாடு பண்ணி பாருங்க. கட்டாயம் வந்துட்டு உங்களோட வேண்டுதல் எல்லாமே வந்து கடவுள் நிறைவேற்றி வைப்பாங்க. நீங்க வந்து புதன்கிழமை போய் பாருங்க. புதன்கிழமை நீங்க ரொம்ப தூரத்துல இருக்கீங்க, எங்களால ஒரு தடவை தாங்க கோயிலுக்கே போக முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் பரவாயில்லைங்க, மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு நீங்க ஒரு தடவை மட்டும் போனீங்கன்னா கூட போதுங்க, அவ்வளவு சக்தி இருக்கு அம்மனுக்கு வந்துட்டு. அடுத்து பார்த்தோன்னு சொன்னா, நான் வந்துட்டு மீனாட்சி அம்மன்ட்ட வேண்டினது எல்லாமே என்ன அப்படின்னு சொன்னா, என்னோட பிள்ளைங்க வந்துட்டு என் மேல கடைசி வரைக்கும் பாசமா இருக்கணும், அவங்க வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுதான் நான் வேண்டினேங்க. நான் வந்துட்டு ஆனா கேட்கல, வேற எதுவுமே இது கூட அது கூடலாம் கேட்கல. போய் நின்ன உடனே எனக்கு கண்ணீர் தண்ணி தான் வருமே தவிர கேட்கணும்னு தோணாது. அம்மாவை பார்த்த உடனே வந்துட்டு கண்ணீர் தண்ணி தான் வரும், அவ்வளோ அழுக வரும் பாருங்க. அதனால பாருங்க, இது வரைக்கும் வந்துட்டு என்னோட லைஃப் வந்துட்டு நல்ல நிலைமையா போயிட்டு இருக்கு. இடையில நிறைய கஷ்டங்கள்லாம் வந்துச்சு, வராதுன்னு இல்லை, கஷ்டங்கள்லாம் நம்மளுக்கு நேரம் சரியில்லை, அது இது அப்படி இப்படிலாம் இருக்கு, நிறைய கிரகங்கள் பெயர்ச்சியெல்லாம் இருக்கு. இப்போ கூட எனக்கு 7.5 நாட்டு சனி தான் நடந்துட்டு இருக்கு. மீன ராசி ரேவதி நட்சத்திரம் நான். ஆனாலும் பாருங்க, ஒவ்வொரு முறையும் கை கொடுத்து காப்பாற்றுவதற்கு என்னோட கடவுள் இருக்குது. அதை வந்து நான் உணர்வுபூர்வமாகவே உணர்ந்திருக்கேன். நிறைய வாட்டி ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்சிருக்கேன், ஒரு கீரல் கூட படாம பெரிய ஆக்சிடென்ட்ல இருந்து நிறைய விஷயங்கள்ல இருந்து கடவுள் வந்து என்னை காப்பாத்தி இருக்குங்க. அது வந்து நம்ம ஒவ்வொரு பதிவுலயா பார்க்கலாம், நிறைய பதிவுகள் இருக்குங்க. தெய்வத்துக்கும் எனக்குமான தொடர்பு வந்துட்டு நிறைய பதிவுகள் இருக்கு. அதுவும் வந்து மீனாட்சி அம்மனுக்கும் எனக்குமான தொடர்புகள் நிறைய பதிவுகள் இருக்கு. மீனாட்சி அம்மன் வந்துட்டு எந்தெந்த விஷயத்துல எல்லாம் என்னை வந்து கை கொடுத்து தூக்கி விட்டு
பண்ணிட்டாங்க, எந்த விஷயங்கள்லாம் எனக்கு நடக்க செஞ்சாங்க, நடக்கவே நடக்காதுன்னு என்னோட வாழ்க்கையில் நான் நினைச்சுக்கிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே நடந்துச்சுங்க. அப்படி ஒரு அற்புதம் செஞ்சாங்க மீனாட்சி அம்மன். அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த தெய்வங்க. உங்களால முடிஞ்சிச்சு. நீங்க எவ்வளவு பெரிய ஊர்ல இருந்தீங்கன்னாலும் பரவாயில்ல, எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் பரவாயில்ல, உங்க வாழ்க்கையில வந்துட்டு ஒரு முறையாவது போயிட்டு மீனாட்சி அம்மனை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. நீங்க நினைச்சதெல்லாம் கட்டாயம் வந்துட்டு உங்க வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்குங்க.